ஹலோ நண்பர்களே வணக்கம். நாம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயில்பட்டி காய்கறி மார்க்கெட்டை வந்து புதுப்பிச்சு ஓபன் பண்ண போறாங்க. ஏற்கனவே பழைய காய்கறி மார்க்கெட் வந்து ரொம்ப இடைஞ்சலாகி ரொம்ப வருஷம் ஆனதுனால பழுதடைஞ்சனால வந்து புதுப்பிச்சு வந்து இன்னைக்கு வந்து அந்த காய்கறி மார்க்கெட்டை வந்து ஓபன் பண்ண போறாங்க. அந்த ஓபன் பண்ண போதுக்கு நிறைய விஐபிஸ் எல்லாம் வராங்க. அந்த விஐபி எல்லாம் யார் யார் வந்திருக்காங்கிறத முதல்ல பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்போ உள்ள வந்தாச்சு. உள்ள பார்க்கும்போது என்ட்ரன்ஸே வந்து வேற லெவலா வந்து ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. யார் யார் விஐபி யார் யார் வந்திருக்காங்க என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். யார் யாருன்னா KN நேரு வந்திருக்காங்க, அது இல்லாம கீதா ஜீவன் வந்திருக்காங்க, கனிமொழி வந்திருக்காங்க, அது இல்லாம வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேசுறதா அப்படியே போய் அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். வாங்க உள்ள போகிறது. ஒட்டுமொத்தமாக 181 பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளன. இதுடன் சேர்த்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் தற்பொழுது கடந்த ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கீழ் கட்டி முடிக்கப்பட்டுள்ள வீடுகள் ஒரு 11 பயனாளிகளுக்கு அவர்களுக்கான வீடுகளுக்கான சாவிகள் வழங்கி அவற்றை நிறைவு செய்து கொடுக்கும் அந்த பணி நிகழ்வும் இந்த விழாவில் ஏற்பாடு செய்யும். இதுடன் சேர்த்து இங்கு வருகின்ற பொழுது ஒரு 15 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட 2 சக்கர வாகனங்களை வழங்கி மாண்புமிகு அமைச்சர்களும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது முதமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒட்டுமொத்தமாக நம் இங்கு 207 பயனாளிகளுக்கு 1,21,00,000 ரூபாய் மதிப்புடைய பல்வேறு நலத்திட்ட உதவிகளை விரைவாக ஏற்பாடு செய்து இங்கு அனைவரையும் இங்கு வரவழைத்திருக்கக்கூடிய வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை ஆகிய துறை சார்ந்த அலுவலர்களுக்கு எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நலத்திட்டங்கள் மட்டுமில்லாது இதற்கு மேல் நாம் கடந்த அடுத்த 5 மாதங்களில், அதாவது இந்த ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை பணிகளையும் நிறைவு செய்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் இப்பொழுது வியாபாரிகளால் வந்து ஏலம் எடுக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. ஒருங்கிணைந்த வளாகமாக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து காய்கறி வியாபாரிகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய அளவில் ஓரளவுக்கு சிறப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் இன்னும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா என்றால் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்க்கும் போது வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்கறதுக்கு உள்ள நிறைய செட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எப்படி கடைகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்பெஷாலிட்டி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ விஐபிஸை வந்து அந்த இதை வந்து மார்க்கெட்டை வந்து திறந்து வச்சுட்டாங்க. திறந்து வச்சது இல்லாமல் நிறைய மக்கள் கூட்டங்கள்லாம் நிறையவே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே திறப்புலாவெல்லாம் அப்படியே பார்த்து முடிச்சாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் மீதி வந்து இந்த மார்க்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நன்றி, வணக்கம் மற்றும் வீடியோவில் சந்திக்கலாம்.